சப்பாத்தி சாதத்துக்கு இந்த மாதிரி கிரேவி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடாய் சூடுபடுத்தி ஆயில் விட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்து, நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு, வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சிம்பிளான எக் கிரேவி ரெடி. இந்த கிரேவி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.